தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா கன்சோலில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் பண்ணுறதுக்காக போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் அப்படிங்கிற ஃபீச்சரை 2 வீக்ஸ் பிஃபோர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணுற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் அப்படின்னா என்ன, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கன்சோல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். இது ஜீரோதாவோட பேக் ஆஃபீஸ். நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கன்சோலில் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்துலேயே பீட்டா அப்படின்னு இருக்கும். ஈக்விட்டி அக்கௌண்ட் வேல்யூ, கமாடிட்டி அக்கௌண்ட் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் பீட்டா அப்படின்னு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்விட்டி அக்கௌண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் இதற்கு முன்னாடி இருந்தது, இது மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத இது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த ஈக்விட்டி அக்கௌண்ட் வேல்யூ இது வந்து என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் ஜீரோதாவில் பே இன் பே அவுட் இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக ஷோ பண்ணுறது தான் இந்த ஈக்விட்டி அக்கௌண்ட் வேல்யூ அப்படிங்கிறது. மேலே உள்ள அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓவரால், அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஓவரால் அக்கௌண்ட்டோட வேல்யூ. கிரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மட்டும் உள்ளது. இந்த எல்லோ கலரில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். இது சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு எது இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக காட்டுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி அக்கௌண்ட் வேல்யூங்கிறது. இந்த ஈக்விட்டி அக்கௌண்ட் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் ரியல் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஒன்லி அக்கௌண்ட்டோட வேல்யூ மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ நம்மளோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரியல் பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ண உடனே ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ ஓவரால் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈக்விட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஷோ ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் ஈக்விட்டி. மூணாவது போர்ட்ஃபோலியோ ஓவரால் என்டையர் போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு போர்ட்ஃபோலியோ மட்டும் வேணும்னா கூட நீங்கள் போர்ட்ஃபோலியோ மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்டையர் போர்ட்ஃபோலியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணுது. இந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் யூஸ் பண்ணி ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளோட ரிட்டர்ன்ஸை ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போல், எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ஏவி இருக்குமோ சேம் அதே போல் நம்ம ஓவரால் அந்த போர்ட்ஃபோலியோக்கு ஒரு என்ஏவி டிசைட் பண்ணி அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட பேஸ் என்ஏவியா பார்த்தீங்க அப்படின்னா 1000 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இருங்க நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு டேபிள் இருக்கும், அதில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல 10,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதற்கான என்ஏவி பார்த்தீங்க அப்படின்னா 1000, ஏன் பேஸ் என்ஏவி வந்து 1000 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் டிவைடட் பை என்ஏவி போட்டோம் அப்படின்னா யூனிட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 வந்து நான் ஃபண்டை வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ஏவி வந்து சேம் தான், பட் யூனிட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா +5 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அக்கௌண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து 15,000 இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து 5,000 ஃபண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபண்டை நம்ம ஆட் பண்ணி இல்லை வித்ட்ரா பண்ணாலுமே என்ஏவி வந்து சேமாக தான் இருக்கும், யூனிட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ரெண்டாவது டேபிள் இதில் பாருங்க, டே 1 பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 1000 என்ஏவி இருக்கு, 10 யூனிட் இருக்கு. அக்கௌண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இருக்கிறதா வச்சுப்போம். அன்னைக்கு நான் எதுவுமே ட்ரேட் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 0. ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டா ஒரு 100 ரூபீஸ் கிடைக்குது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற
யூனிட் வந்து சேம் தான். ஆனால் NAV பார்த்தீங்க அப்படின்னா 1000லேருந்து 1100 இன்க்ரீஸ் ஆகும். அக்கௌண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 11,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து 1000 கிடைச்சிருக்கு. டே 3ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ் 2000 ஆயிருக்கு. அப்படின்னா யூனிட்ஸ் வந்து எனக்கு சேம் தான். ஆனால் NAV பார்த்தீங்க அப்படின்னா 1100லேருந்து 900 கம்மி ஆயிருக்கும். அக்கௌண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9000 கம்மி ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்றது எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் நம்மளோட ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா இந்த போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் மூலியமா நம்மளால பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இதை வந்து நம்ம மற்ற பெஞ்ச் மார்க்கோடையும் கம்பேர் பண்ண முடியும். இப்போ நான் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்திலே பிளஸ் கம்பேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நிஃப்டி 50 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட அந்த கர்வ் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நிஃப்டி 50யை விட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 6.85%, அதாவது சின்ஸ் 11th ஜூன்லேருந்து 2024லேருந்து என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா 7.02%. அப்போ என் நிஃப்டி 50 பெஞ்ச் மார்க்கை விட என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணியிருக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ. இப்போ நம்ம இதுவே நிஃப்டி மிட் கேப் அந்த 150 ஸ்டாக்ஸுக்கு கம்பேர் பண்ணலாம், நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 கம்பேர் பண்ணலாம், நிஃப்டி ஸ்மால் கேப்புக்கு, நிஃப்டி 50-100 இந்த மாதிரி மல்டிபிள் பெஞ்ச் மார்க்கோட நம்மளோட போர்ட்ஃபோலியோ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஆட் பண்ண எல்லா போர்ட்ஃபோலியோ அந்த பெஞ்ச் மார்க்கோடையும் என்னோட ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை தான் நான் ஒரு போஸ்ட்டாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி இதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் அப்படின்னா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஆல்ரெடி வேறு புரோக்கர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் எனக்கு எதுவுமே சப்போர்ட் கிடைக்கல ப்ரோ, தமிழ் சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமியோட சப்போர்ட் உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.